ஹாய் காய்ஸ், மறுபடியும் இன்னொரு நாள்ல சந்திக்கிறது மகிழ்ச்சி. ஆனா இருந்தாலையும் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி. கோவையில ஒரு சின்ன குழந்தை மிஸ்ஸிங்கு. அது டெத் ஆகி ரிட்டர்ன் கிடைக்கும் போது அதுக்கு பின்னாடி வரக்கூடிய செய்திகள் ரொம்ப மோசமா இருக்கு. அதுக்கு பின்னாடி எழுகிற அரசியலா இருக்கட்டும், இல்லை அதை எப்படி சமூகம் அணுகிறதா இருக்கட்டும், அதுக்கு இன்னைக்கு இருக்கிற ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் வேற பக்கம் திசை திருப்பதா இருக்கட்டும், அது ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு குற்ற பின்னணி நடந்திருக்கு. அந்த பின்னணியை நாம இந்த சமூகத்துக்கு எப்படி பார்க்கணும், அதை எப்படி அணுகணுன்றத நம்ம பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். இது மாதிரி பலமுறை பிரச்சனைகள் நடந்திருக்கு. அப்போ நாம் பார்த்தீங்கன்னா நம்ம பேசின இடம் வேற. நாம் இப்போ முதல் முறையா நம்ம பேசுற விஷயங்களை ரெக்கார்டு பண்ணி மக்களுக்கும் சொல்லலான்றத நம்ம முடிவெடுத்து இப்போ தொடர்ச்சியா பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த விஷயங்கள் தொடர்ச்சியா நம்பிக்கைக்குரியவங்க கிட்ட தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நகர ஆரம்பிக்குது. பெண்களுக்கு எதிரான, முக்கியமா குழந்தைகளுக்கு எதிரான வன்புணர்வுகள், பாலியல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் எல்லாமே குடும்ப நெருக்கத்திலோ, பழக்க வழக்கத்திலோ, இல்ல தொடர்ச்சியா அந்த குழந்தைகளை சந்திக்கக்கூடிய நபர்களிலோ அதிகபட்சமா நடக்குது. இத பழக்க வழக்கத்தின் நம்பிக்கையை நம்ம ரொம்ப மிஸ்யூஸ் பண்ணுதோ இந்த சமூகம். அந்த குழந்தைங்களை அவ்வளவு வக்கிரமா, அந்த குழந்தை ரொம்ப டேமேஜ் ஆகி, ரொம்ப நகைக்கீரல் விட்டு இறப்புக்கு உள்ளாகி பார்க்குற செய்திகள் இருக்குல்ல, அது நம்மளை நிம்மதியா தூங்கவும் விடுறதில்ல. ஆனா அதை ரொம்ப எளிமையா கடந்து போற சமூகம் ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னு புரியல. தான் வீட்டுல நடக்காத வரைக்கும் அது பெரிய விஷயமா யாருமே கருதுதில்லை. ஆனா அரசியலுக்காக பேசப்படுற வார்த்தைகள்ன்றது இப்போ நடக்கக்கூடிய ஆட்சியில் இருந்த முன்னாள் தேர்தலை சந்திக்கக்கூடிய காலத்துல கூட தான் அவர் என்ன சொல்லியிருந்தாரா, பெண்களுக்கு எதிராகவோ குழந்தைகளுக்கு எதிராகவோ ஒரு சம்பவம் கூட தான் நடக்க விடாம நான் பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ற வார்த்தைகள் ஆறுதலா நீங்க தேர்தல் அரசியலுக்காக பேசலாம். ஆனா ஒரு சமூகத்துக்குள்ள இந்த மாதிரியான நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எந்த வகையில காப்பாற்ற முடியும் அப்படின்றத பத்தியாவது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் புரிஞ்சிருக்காங்களா அப்படின்றத பத்தி அதெல்லாம் நம்ம பேசலாம். அதுக்காக தான் இன்னைக்கு வந்திருக்கோம். ஏன்னா இது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டே உழுக்கிற விஷயமா இருக்கு. இது இந்தியா முழுசா இன்னைக்கு பேசப்பட்டது. ஆனா செய்தித்தாள்கள்லயும் ரொம்ப மோசமான செய்தித்தாள்கள்லாம் இந்த செய்தி தெரிஞ்சும் ஒரு நாளா செய்தி போடாம இருந்து இந்த விஷயம் பெருசானதுக்கு அப்புறம் செய்தி ஊடகங்களும் ஒருதலை பட்சமா நடந்துக்கிறது. செய்தி ஊடகங்கள் எப்போதுமே பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு ஆதரவா நின்று செய்திகளை வெளியிடறதுதான் முதல் ஊடக அறமாகும். அந்த ஊடக அறத்தையே இவங்க புறந்தள்ளிட்டு ஆட்சியாளர்களுக்கு ஆதரவா செய்தி போடக்கூடிய மனநிலை இந்தியா போன்ற நாடுகள்ல உருவாகிறதுன்றது ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான போக்கா நான் பாக்குறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஒரு மனிதனுக்கு ஒரு மனித சமம் இல்லை. ஒரு மனிதனுக்கு இருக்கிற வாய்ப்புகள் இன்னொரு மனிதனுக்கு கிடையாது. ஒரு மனிதனுக்கு பாதிக்கப்படுறதுல இருந்து கிடைக்கக்கூடிய விடுதலைன்னு ஒன்று இருக்குல்ல, அது எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி நடக்கிறது கிடையாது. சில பேர் சிக்கி கொண்ட சூழல்லையே அழிஞ்சு போற மக்களா இருக்காங்க, சில பேர் வெளியே வராங்க, சில பேர் வாழ்நாள் முழுவதும் சிக்கல்களே அனுபவிக்காத சுதந்திரமா வாழக்கூடிய மக்களா இருக்கக்கூடிய எல்லாருமே சரிசமமா இல்லாத சூழல் இருக்கக்கூடிய நாட்டுல ஒடுக்கப்படுகிற மக்களோ இல்ல இந்த மாதிரி பாதிக்கப்படுகிற மக்களுக்கோ சிக்கல் வரும்போது செய்தி ஊடகங்கள் இப்படி ஒருதலை பட்சமா நடக்கிறதுனால எதை சாதிக்க போறாங்கன்றது எனக்கும் புரியல. இந்த மாதிரி தொடர்ச்சியா நடக்கிறதுனுடைய விளைவுகள் என்பது இது போன்ற இன்னல்களும் மீளா துயருக்கான செய்திகளும் நம்மளை சேர்ந்தடைகிறது. குறைஞ்சபட்சம் ஏன் செய்தித்தாள்கள் இந்த மாதிரி செய்தியை போடணும்னா, இந்த மாதிரி ஒரு நம்ம தவறு செஞ்சுட்டா இது எல்லாருமே பேசப்படும், இதுக்கு பின்னாடி தண்டனைகள் என்னவா இருக்கும், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சமூகத்தில் நடமாடக்கூடிய அளவுக்கு நம்மளால இனிமே இருக்க முடியாதுன்றதுதான் செய்தித்தாள்களும் நமக்கு கொடுக்குற அச்சம். அந்த அச்சத்தை கூட தான் நீங்க உருவாக்காம செய்தித்தாள்களோ இல்ல நீங்க செய்தி ஊடகங்களோ நடத்தி என்ன நீங்க சாதிக்க போறீங்கன்றது எனக்கு ஒண்ணுமே புரியல.
இது ரொம்ப பெரிய விஷயம் ஆகி எல்லாரும் பேசுறதுக்கு பின்னாடிதான் நீங்க ஒரு செய்தித்தாள்ல போடுவீங்க. எல்லாரும் பேசு பொருள் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆட்சியாளர்கள் வந்து இங்க வந்து ஓடி வந்து பார்ப்பாங்கன்றது, அது என்ன மாதிரி மனநலன்னு எனக்கு புரியல. இப்போ பழகுன இடத்துலயும் நம்ம புழங்குற இடத்துலயுமே மனிதர்கள் வந்து தரமில்லாத மனிதர்களா இருக்காங்க, அவங்களால பாதிக்கப்படுறோம். நீதி கிடைக்க வேண்டிய இடத்துலயும் இந்த மாதிரி வந்து உடனே நீதி தேடி ஓடாம அதை காலந்தாழ்த்தி அவங்கள இன்னும் துன்புறுத்ததுக்கான சூழலை உருவாக்கி தர்றது நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இது என்ன சொல்லி உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்றது தெரியல. நீங்க என்னவா பாக்குறீங்கன்றது ஒவ்வொருத்தரா சொல்லுங்க, அதுக்குள்ள டிஸ்கஷன் பண்ணுவோம். ஏன்னா இந்த சமூகம் பெண்களை எப்படி பார்க்கணும், எப்படி நடத்தணும், அவங்கள நாம எப்படி அணுகணும், இந்த சமூகத்துல அவர்களுக்கான மதிப்பென்ன, அவர்கள் எந்த அளவுக்கு தரமா இருக்காங்கன்றத பொறுத்து தான் ஆண் சமுதாயம் எவ்வளவு பக்குவப்பட்ட சமுதாயமா இருக்கு அப்படின்றத நான் நம்புறேன். ஆண் சமுதாயம் பக்குவப்பட்டதாகவும் நேர்மையானதாகவும் என்ன ஒழுக்கமான இருந்தா இது மாதிரியான தவறுகள் நடக்க வாய்ப்பே இல்லைன்றத நான் முழுமையா நம்புறேன். அப்படி இருந்துச்சுன்னா பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் வந்து நடக்கவே வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த சமூகத்தில் முதல்ல யாருக்கு கல்வியை வழங்கணும்ன்றது புரிய மாட்டேங்குது. பொதுவா சமூகத்துல பெண்களை நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு கிளாஸ் எடுக்கிற சூழல் தான் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்திய சமூகம் என்பதே ஆணாதிக்க சமூகமா தான் காலங்காலமா நம்ம வந்திருக்கோம். அந்த சமூகத்துல வந்ததுனால ரொம்ப அந்த அந்த மனப்பான்மை சில நேரங்களே நமக்குள்ளேயே ஒட்டி இருக்கும். அதை வெளிப்படுத்துறதுக்கான சூழல்களை காலம் உருவாக்கி தந்தாலே அதை யார் ஒருத்தன் ஒழுக்கத்தோட நடந்துக்கிறானோ அவன் தான் சிறந்த மனிதன் ஆகிறான். ஆனா அதுக்கான வாய்ப்புகளை உருவாக்குறதுக்கான நம்மளை சுத்தி இருக்கிற கருத்தியல்களோ இல்ல வாழ்வியல் முறைகளோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய கலாச்சார ஊடகங்களோ இல்ல சினிமாக்களோ நம்மளை அப்படி வழி நடத்துதான்றதுல மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. அந்த சிக்கல்களை எப்படி அணுகிறதுன்றத நீங்க சொல்லுங்க, அதை பத்தி நம்ம பேசுவோம். நீங்க யார் பேசுவோம்? இப்ப முதல்ல வந்து அந்த சிறுமியோட விஷயத்துக்கு போயிடுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம எப்படி அணுகணும் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிடும். முதல்ல வந்து இந்த சிறுமியோட பிரச்சனை என்னன்னா, நீங்க சொன்ன மாதிரி நம்பிக்கைக்குரிய நபர்களாலதான் அது நடத்தப்பட்டிருக்கு. அந்த வெறியாட்டம் அப்படின்னு சொல்றது. ஏன்னா அவங்க தெரிஞ்சவங்க பக்கத்துல இருந்திருக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து விளையாண்டுட்டு இருக்கும் போது தெரிஞ்சவங்க கூப்பிடுறாங்களே, ஈவன் அங்கிள் கூட அந்த பொண்ணு சொல்லியிருக்கலாம், மாமான்னு சொல்லியிருக்கலாம், அண்ணன்னு சொல்லியிருக்கலாம். சோ அப்ப தெரிஞ்சவங்களா இருந்துதான் அந்த பொண்ணு வந்து போயிருக்கணும். அப்போ இந்த இடத்துல இங்க குறை சொல்றது அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் நீங்க சொன்ன மாதிரி இந்திய சமுதாயம் அப்படிங்கிறது ஆணாதிக்க சமுதாயம் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா நான் இங்க பேசுறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம், ஆனா நான் பேசிதான் ஆகணும். ஏன்னா இங்க வந்து இந்த ஆணுறுப்பு அப்படிங்கிற விஷயம் வந்து இதுக்கு மட்டும்தான் அப்படின்னு வந்து புகுத்தப்பட்டிருக்கு காலங்காலமா. அவங்க வந்து என்ன பண்றாங்க, பெண்கள் மேல அத வந்து ஆதிக்கம் செலுத்துறதுக்கு இது ஒண்ணுதான் அப்படின்னு வந்து பண்றாங்க. அதுக்கு குழந்தையெல்லாம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. 80 வயசு 70 வயசு கிழவியா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு பெண். சோ இந்த மாதிரி வந்து காலங்காலமா புகுத்தப்பட்ட விஷயங்கள் வந்து இன்னும் இது நடந்துட்டு தான் இருக்குது. இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம அரசாங்கம் என்ன சொல்லி வந்தாங்க, இந்த தாவேகா அரசாங்கம் என்ன சொல்லி வந்தாங்கன்னா, பெண்களுக்கான பாதுகாப்பு தமிழ்நாட்டுல நாங்க மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னு உறுதி செய்யறோம் அப்படின்னு சொல்லிதான் வந்தாங்க. ஆனா இவங்க வந்து பதவியேற்று 10 நாள் தான் ஆறுது. அந்த 10 நாள்லயே வந்து கிட்டத்தட்ட 20 இன்சிடென்ட் நடந்துருச்சு. இன்சிடென்ட் இல்ல, வெறியாட்டம் அப்படி நடந்துருச்சு. அது வந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் 60 70 வயசு பாட்டிமார் வரைக்குமே வந்து அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. சோ இதுக்கு தடுக்க வேண்டிய அரசாங்கம் கை கட்டி வேடிக்கை தான் பாக்குது. இந்த சூழல் பிரச்சனை கூட, இந்த சூழல் சிறுமி விஷயத்துல கூட அந்த பொண்ணு காணாம போய் 2 நாள் ஆயிடுச்சு. நம்ம எல்லாம் கதறினதுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு நியூஸ் சேனல் போடுறான் 24 மணி நேரத்துல நாங்க அரெஸ்ட் பண்ணிருக்கோம்னு. அத வந்து சொன்னது யாருன்னா IRS காமராஜ், அருண்ராஜ் காமராஜ் அவர்கள். அருண்ராஜ் அவர் பேரு, கரண்ட் அமைச்சர். ஆமா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ, ஒரு நியூஸ் சேனல் பைட்ஸ் போறாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஆமா நடந்தது தவறுதான், இத நாங்க வந்து அந்த சிறுமியை இப்படி பண்றவங்கள நாங்க அரெஸ்ட் பண்ணிட்டோம், இதை தவிர வேற என்ன எதிர்பார்க்கறீங்க, நாங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. சோ இது எந்த மாதிரியான விஷயம்னா, அப்படியே டிப்பிக்கலி வந்து RSS உடைய திமிரு. அப்போ இந்த இடத்துல பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அமைச்சர் வந்து இவ்வளவு திமிரா வந்து பேசுறாரு. அந்த குழந்தை இழந்தவங்க மனசு எவ்வளவு பாடுபடும்.
அவங்க இடத்துல இருந்து அவர் அதை பார்த்திருக்காரா? இன்னும் சில இடத்துல வந்துட்டு எனக்கு சொல்ல போனா அது நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா அது என் வீட்டுல நடக்காத வரைக்கும் அது எனக்கு ஒரு செய்தி, ஒரு நிகழ்வு, எங்கேயோ நடந்த நிகழ்வு. அது என் வீட்டுல நடக்கும் போதுதான் அதுக்கு உண்டான வலியும் வேதனையும் எனக்கு தெரியும் இல்லையா? யார் வீட்லயும் அப்படி நடக்க கூடாது. நம்ம அதை நடக்கணும்னு சொல்லல. ஆனா அதோட நடந்திருக்குன்னா, அங்க நடந்திருக்குன்னா உன்னோட வலியை அனுபவிக்கணும். நீ இங்க இருந்து வலியை அனுபவிக்கணும். ஐயோ நாங்களாம் 2 நாள் தூங்கவே இல்லை. உண்மையிலே ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு அந்த குழந்தைய, அது பொண்ணுன்னு சொல்லக்கூடாது, அந்த குழந்தைய முதுகெலும்ப உடைச்சு அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஒரு பக்கத்துல அப்படியே வந்து செதைச்சிருக்காங்க கல்லு வச்சு. செதைச்சு கண்ணு இல்ல, மூக்கு இல்ல. இந்த மாதிரி எல்லாம் வந்து கொடூரர்கள் தானேங்க பண்ண முடியும். ஒரு மனுஷன் கண்டிப்பா இதை பண்ணிருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அவங்க மெயினா வந்து ஒரு சேனல்ஸ் எல்லாம் கேட்கும் போது அவங்க பேட்டியே கொடுக்குறாங்க. போய் பார்த்த சொந்தக்காரவங்க வந்து பேட்டி கொடுக்குறாங்க. நாயிட்ட கிடைச்சா எப்படி கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். இது எங்க நடந்துச்சு? காஷ்மீர்ல ஆசிஃபான்ற பொண்ணுக்கு நடந்துச்சு. ஒரு குட்டி பொண்ணுக்கு நடந்துச்சு. 10 வயசு பொண்ணுக்கு கோயில்ல வச்சு நடந்த விஷயம். என்ன அந்த பொண்ணை வச்சு 7 நாள் வச்சு அந்த வல்லுறவு பண்ணாங்க. ஆனா இங்க அந்த பொண்ணை வந்து ஒரு நாள்ல பண்ணிருக்கிறாங்க. இவ்வளவுதான் வித்தியாசம். நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட விஷயம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல நம்ம கண்ணு முன்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த நிறைய வந்து இன்ஃபுளுசர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்க, இவங்க எங்க போனாங்க? இதை பத்தி எல்லாம் ஏன் பேசுறதே இல்ல? அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம், அண்ணனுக்கு ஓட்டு போட்டோம், அண்ணனுக்கு ஓட்டு போட்டோன்னு மட்டும் சொல்ல தெரியுது இல்ல, எங்க போனாங்க? நம்ம இவங்களையும் மெயினா பேசணுங்க. ஊடகம் மட்டும் இல்ல கிடையாது, ஊடகத்துக்கு அப்புறம் வர்றேன். இவங்க மூலமா தான் இந்த வீடியோவும் இன்ஸ்டாலயே யூடியூப்லயே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது, பேஸ்புக்லயே கொண்டு போய் சேர்க்கப்பட்டது. இப்பெல்லாம் அவங்க எல்லாம் எங்க போனாங்க? உனக்கு வந்து காசு வாங்கிட்டு நீ வந்து அதை பண்ணிட்ட, நான் எங்க அண்ணனுக்குன்னு சொல்லிட்டு நீ பண்ணிட்ட. ஆனா இப்போ இதுல நடந்ததுக்கு யாரு பொறுப்பேற்கிறது? இப்படி ஒவ்வொரு விஷயமா நடந்துட்டு இருக்கே. அப்போ இந்த ஊடக அறம் அப்படின்னு சொல்ற விஷயம் வந்து ஊடக அறமே இல்லைங்க இப்போ. ஏன்னா இது பிரிவிலேஜ். இந்த அரசாங்கத்துக்கு பிரிவிலேஜ் இருக்கு, ஆனா அது திமுகவுக்கு கிடையாது. ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்தா கூட, இப்ப விளாத்திகுளம் இன்சிடென்ட் நம்ம எடுத்துக்கோமே, அந்த இதுல ஒரு நாய் போதை போட்டு அது போய் அந்த ஒரு பள்ளி மாணவிய அது பண்ணிடுச்சு விளாத்திகுளம் இன்சிடென்ட்ல. ஆனா எப்படி போட்டான்? கஞ்சா போதையில் வாலிபர் வெறிச்செயல் கண்டந்துண்டமாக அந்த பொண்ணை வந்து வெட்டுனாங்கன்னு போட்டிருந்தாங்க. நியூஸ் 24/7. நம்ம அதை பார்க்கதான் செஞ்சோம். ஆனா அது இன்னும் நீக்கப்பட்டிருக்கானா? நீக்கப்படல. ஆனா குற்றவாளி வந்து, ஆமா, குற்றவாளி வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்சு அவன் ஒருத்தன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அரெஸ்ட் பண்ணி வச்சாலுமே இன்னும் அதை எடுக்கல. சரி நாங்க மன்னிப்பு கேட்கிறோம், நாங்க வந்து விஷயத்த தெரிஞ்சுக்காம நாங்க போட்டுட்டோம்னு ஏதாவது ஒரு அப்பாலஜிஸ் அவன் கேட்டானா? அது இன்னும் நீக்கப்படவே இல்லைங்க. ஏன்னா அது திமுகக்கு அந்த பிரிவிலேஜ் கிடைக்கவே கிடைக்காது. இங்க மட்டும்தான் அந்த அது வந்து கிடைக்கும். கவிதா, எனக்கு ஒரு நிமிஷம். இந்த மாதிரி நியூஸ் பப்ளிசிட்டி பண்ணும்போது இந்த லிமிட்ல தான் பண்ணணும், அவங்களோட பேஸ் ரெகுலேட் பண்ணக்கூடாது, இதெல்லாமே அவங்க ஊடக இது தர்மம் தானே. அவங்க அவ்வளவு பெரிய இது மேட்டரை வந்து இன்னமும் பப்ளிசிட்டியா வச்சிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய வயலன்ஸ் தானே. யாரு கேப்பா? திமுக காரன் வச்சிருந்தா அல்லது திமுக சைடு ஒரு பிரச்சனைனா மட்டும்தான் வரிஞ்சு கட்டிட்டு வருவாங்க. சாதாரண நண்டு சிண்டு முதற்கொண்டு வரும். யாரு கேப்பா? யாரும் கேட்க போறது இல்ல. சரியா? அப்புறம் வந்துட்டு இது ஒரு விஷயம். இப்ப பெண்களை வந்து எப்படி அணுகணும்னு சொன்னீங்கல்ல. இப்போ ஒரு போன ஆட்சியில வந்துட்டு அங்கங்க வந்து ஒரு தனிநபர் அவனுடைய ஒழுக்கக்கேடா நடந்த விஷயத்த ரொம்ப பெருசா ஊதி அதை பெருசு பண்ணி பேசினாங்க. அப்ப என்ன சொன்னாங்க தெரியுமா? இனிமே நாங்க வந்து ஒரு பிஜேபி ஒரு அக்கா சொன்னாங்க, இனிமே நான் வந்து பெப்பர் ஸ்ப்ரே வச்சுட்டு தான் நான் போகணும். அதுதான் எனக்கு எப்போ அது கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இன்சிடென்ட் நடந்ததுல, ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த ஒரு 3 பேர் சேர்ந்து பாலியல் வல்லுறவு பண்ணுனாங்கல்ல அந்த பொண்ணு, அந்த இன்சிடென்ட்ல அப்படி பேசினாங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் எங்க போனீங்க? எருமைகளா? எங்க போய் மேய போனீங்க? எவ்வளவு வேகமா நீங்க பேசுனீங்க? மகளிர் ஆணையம் என்னங்க பண்றாங்க? குழந்தைகள் நல வாரியம் என்னங்க பண்றாங்க? அப்போ இவங்களுக்கு நல்லாவே தெரியும் எங்க யாரை எப்படி பேசணும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் நீதியான இது நாடு கிடையவே கிடையாதுங்க. இது நீங்க சொன்ன மாதிரி தான், ஆலன் சொன்ன மாதிரி, இது வந்து தனிநபர் அவங்கவுங்க நீதி அவங்கவுங்களுக்கு, அவங்கவுங்க நியாயம் அவங்கவுங்களுக்கு. நான் இன்னைக்கு யார பேசணும்னு நினைக்கிறேனோ நான் உன்னை பேசுவேன். ஆனா ஏன் ஆளே தப்பு பண்ணா நான் பேச மாட்டேன். இந்த டிவிக்கு நடந்த விஷயங்கள், இப்ப நடந்த விஷயங்கள் ஃபுல்லா நீங்க பாத்தீங்கன்னா
பண்றவன் முக்கால்வாசி டிவிகே காரனா தான் இருக்கான். கஞ்சா வளர்த்துறது என்ன, அந்த குட்காலாம் வந்துட்டு சேல் பண்றது என்ன, கடத்துறது என்ன, எல்லாமே டிவிகேன்ஸ் தான். ஒரு போலீஸ்காரங்களை போட்டு அடிக்கிறாங்க, ஒரு காவலர் போட்டு அடிக்கிறாங்க, காவலர் போட்டு வெட்ட போறாங்க. அந்த வீடியோ பார்த்தேன், ரொம்ப பெருமையா இருந்துச்சு. உண்மையிலே ரொம்ப பெருமையா இருந்துச்சு. வர்ற நாடு எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயோ நம்ம கேள்விப்படுற விஷயம் எல்லாம் இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல நடக்குது அப்படின்னு சொல்லும் போது டிபிக்கலி இது வந்து யூபியா தாங்க தெரியுது. இதுல வேற எந்த மாற்று கருத்தும் எனக்கு தெரியல. ஆனா திரும்பி இவன் மறுபடியும் இந்த குழந்தைங்கள விஷயத்துக்கோ இல்ல பெண்கள் விஷயத்துக்கோ வர்றோம் அப்படின்னு சொன்னானா, முதல்ல இது வந்து திருந்த வேண்டியது பேரண்ட்ஸ். முடிஞ்சு போச்சு, என் தலைமுறை முடிஞ்சு போச்சு, என் பிள்ளைங்க தலைமுறை முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இனிமே வர்ற குழந்தைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நானோ என் பொண்ணோ வந்து சொல்லி கொடுக்கணும். அவங்க பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கணும். பெண்கள்னா இப்படித்தான், அவங்க வெறும் சதைப்பிண்டம் கிடையாது, அவங்களை இப்படித்தான் மரியாதை கொடுத்து பார்க்கணும், இப்படிதான் நம்ம அணுகணும் அப்படின்ற விஷயத்த இந்த குழந்தையில இருந்து சொன்னாதான் ஒரு 20 வருஷம் கழிச்சு வர்றவன் வந்து அவன் கரெக்டா வளருவான். சோ இங்க கல்வி அறிவு யாருக்கு வேணும்? பேரண்ட்ஸுக்கு தான் வேணும். அவங்கதான் இனிமே வளர்க்க முடியும் அப்படி பிள்ளைங்களை. ஸ்கூல்ல வந்து மாரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் எடுக்கணும். மாரல் கிளாஸ் ஒரு கிளாஸ் எடுத்து இத சின்ன வயசுல இருந்தே இதை கத்து கொடுத்தா மட்டும்தான் இன்னும் 20 வருஷம் கழிச்சு வர சமூகம் வந்து கரெக்டான சமூகமா வரும். இல்லைன்னா இந்த யாருக்கு இப்போ பெரிய பெரிய இந்த நம்ம எப்படி சொல்லலாம், அவன் பேர் என்ன, ஒரு குழந்தைய வந்து இது பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா அவங்க அம்மாவை கொன்னுட்டான். அவன் பேர் என்னன்னு மறந்து போச்சு. அவன் வெளியே வந்துட்டானே, தெரியும்ல, அஸ்வந்தா பேர் என்ன, பேர் ஞாபகம் வரல. இல்ல அஸ்வந்த், ஆமா சென்னை தான். அவன் வந்துட்டானே, எப்படி வந்தான்? அன்றைய அரசாங்கம் வந்து அவனுக்கு எதிரா சரியான விஷயங்களை திரட்டல, சாட்சியங்கள் கொண்டு வரல, அதனால அவன் வந்து வெளியே வந்துட்டான். சோ அவனால ஒரு சின்ன குழந்தை வந்து கொல்லப்பட்டுச்சு, வல்லுறவு பண்ணப்பட்டு கொல்லப்பட்டுச்சு. அதுக்கு எந்த நீதியுமே கிடைக்கல. அவங்க அம்மாவை வந்து அவன் கொன்னான், அதுக்கும் எந்த நீதியும் கிடைக்கல. ஆனா ரொம்ப சோகமான விஷயம் என்னன்னா, அவங்க அப்பாவே வந்து சாட்சி சொல்லி அவனை வந்து வெளியே கூட்டு வந்தார், பொய் சாட்சி சொல்லி. சோ இப்படிப்பட்ட பேரண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் வந்து இந்த சமூகம் வளரும். இது வந்து பேரண்ட்ஸ் சைடு உள்ள விஷயம். அப்ப அரசாங்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் அப்படிங்கிறது நம்ம நாட்டுல வந்து செட் ஆகாது. ஆனா தண்டனைகள் கடுமையா இருக்கணும், கடுமையா கொடுக்கணும். என் கட்சிக்காரன் இன்னைக்கு பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்காக நீ வந்து அமைதியா கை கட்டி வேடிக்கை பார்த்தேன்னா இது இன்னும் தொடரத்தான் செய்யும். நீ ஆட்சியில இருக்கிற வரைக்கும் தொடரத்தான் செய்யும். இந்த சம்பவம் நடக்கும் போதெல்லாம் ஒரு சில பிரிவிலேஜ் பீப்புள்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, அந்த செக்ஸ் எஜுகேஷனை கம்பல்சரி ஸ்கூல்ல கொண்டுட்டு வரணும், செக்ஸ் எஜுகேஷனை பத்தி நம்ம பேசணும், அதை பேசினாதான் அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு வரும். இவங்களுக்கு இந்த சின்ன வயசுலயே இவங்களுக்கு இதெல்லாம் புரிய வைக்காம இன்னமும் செக்ஸ் எஜுகேஷன் தான் கம்பல்சரி எல்லாத்தையும் மாற்றம் கொடுக்கும், அதனால நீங்க அதை கம்பல்சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு இவங்க ஏன் வீட்டுல இருந்தே சொல்லி அனுப்ப மாட்டேங்கிறாங்க? இவ்வளவு ஒஸ்டான பிஹேவ் பண்ணதுக்கு அப்புறமும் கூட அந்த டாபிக்ல தான் வந்து நிற்பாங்க தவிர அதுக்கான சொல்யூஷன் என்ன, இந்த சமூகம் இன்ன நாள் வரைக்கும் கண்டுபிடிச்சதா இல்ல இதுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சதா இது நாள் வரைக்கும் ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இந்த போலீஸும் சரி, இந்த சம்பவம் நடந்து இன்னும் 24 மணி நேரத்துல இவரை கைது செய்யப்பட்டார், இவர் மேல தூக்கு தண்டனை வழங்கப்பட்டுச்சு, இது மேல நீதி வழங்கப்பட்டுச்சுன்னு ஒரு சட்டம் இயற்றப்பட்டுச்சா? அதுவும் இல்லை. இது போக்சோ சட்டம் மட்டும் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அதுக்குள்ள மட்டுமே அடக்கி வச்சுக்கிட்டே இருந்தா இன்னும் எத்தனை நாளுக்கு தான் இந்த சமூகம் இப்படியே தகர்ந்து போய்கிட்டு இருக்கும்? இதுக்கு ஒரு சொல்யூஷன் யாருமே கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. எந்த கவர்மெண்டா இருந்தாலும் சரி, இந்த கவர்மெண்ட்டும் சரி, பாஸ்ட் கவர்மெண்ட்டும் சரி, அதுக்கு முன்னாள் பாஸ்ட் கவர்மெண்ட்டும் சரி, ஒரு நிமிஷம் நம்மளுடைய திமுக அரசாங்கம் வந்து இதுக்கான ஒரு சட்டம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பும் போது ஆளுநர் அவர் கீழே போட்டு உட்கார்ந்து இருந்தார். இது சட்டம் வந்து எல்லா கட்சி எல்லா எம்எல்ஏஸும் சேர்ந்து போட்டு அதை பண்ணின விஷயம் இல்லையா ஆலன்? ஆமா இல்ல அந்த இடத்துல இந்த இடத்துல நீங்க அதை கொஞ்சம் தெளிவா பதிய வைங்க. இப்போ முதல்ல வீட்டுல இருந்தா பிள்ளைங்க வெளியே போறாங்க, அங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல அதிகப்படியான எஜுகேஷன் யாருக்கு தேவைப்படுதுன்னா இந்த சமூகத்துல ஆண் குழந்தைங்களுக்கு தான் தேவைப்படுது. அது ரொம்ப அவசியப்படுது. அங்க இருந்தா ஆரம்பிக்கணும். இந்த பிரச்சனையில ஒழிக்கணும்னா எங்க நம்ம வந்து சரி செய்ய ஆரம்பிக்கணும்னா ஆண் சமூகத்துக்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். பொது வெளியில ஒரு பெண்ணை தவறா
பார்க்கறதோ இல்ல அவர்களை தவறா பேசுறதோ அது ஒரு ஹீரோயிசம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்கள்ல வர்றதே தவிர்க்கணும். என்ன கலாச்சார சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள்லயோ பெண்களை தனியா நடனம் ஆட விட்டு சுத்தியும் 10 ஆண்கள் இருக்கிற மாதிரியான இதை நீங்க நடத்துறதோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா தான் இந்த சமூகம் கொஞ்சம் பண்பட்ட சமூகமா வளர்ந்துருக்குன்றதை நோக்கி நம்ம நகர முடியும். இதை நம்ம ஆணுக்கு நம்ம சொல்லி அவனை வந்து பக்குவப்பட வைக்கிறதுக்கான காலங்கள் நமக்கு நிறைய இருக்கு. அது பக்குவப்படாம வைக்காமலே அவனை கூட்டு போய் ஒரு பர்டிகுலர் ஏஜ்ல அவனை திருத்தணும்னு நினைச்சா கண்டிப்பா முடியாது. அது ரொம்ப சிக்கல். அது பழைய காலத்துல புராணமா இருக்கட்டும், நீங்க எழுதப்படுற எல்லா புத்தகமா இருக்கட்டும் தவறாத்தான் எழுதியிருக்கு, அதெல்லாம் சிக்கல் கிடையாது. நாம இவ்வளோ சமூகம் நாகரிகமா வளர்ந்த பின்னாடியும் அது பின்னாடி நம்ம போறோமா இல்ல அதெல்லாம் புறந்தள்ளிட்டு இந்த சமூகத்துக்கு என்ன மாதிரியான கருத்துக்களையும் நம்ம இப்படித்தான் அணுகணுன்றது சொல்லி தர போறோமா, இவ்வளவுதான் கேள்வி. நான் பழைய கதைக்கே நான் போக விரும்பல. இந்த இன்சிடென்ட் வந்து போன ஆட்சியில இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்த போது முதல்வர் வந்து அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு போன் போட்டு பொது வெளியில மன்னிப்பு கேட்கிறாரு. இது மாதிரி நடந்திருக்க கூடாது, இதுக்கு நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு சாரிமான்னு கேட்ட முதல்வரும் இங்க உண்டு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கான ஒரு ஆதரவு ஆறுதலான ஒரு வார்த்தைகள் கூட பேசாத முதல்வரும் இங்க இருக்காங்க. அதுக்கெல்லாம் இன்னும் பண்ண முடியாது. இதை நம்ம யாரையும் பிளேமும் பண்ண முடியாது. ஏன்னா இது சமூகம் சார்ந்த பிரச்சனை. நம்ம ஒரு கட்சி வந்து அரசியல்ல வந்து தொடர்ச்சியா இது வந்து அரசியல் பிரச்சனை, இது நம்ம ஆட்சிக்கு வந்தா சரி பண்ண முடிஞ்சிரும் சொல்லிட்டு மக்கள் மத்தியில விதைக்கிற ஒரு பொய்யான தகவல். ஒரு தனி மனிதனோட வக்கர எண்ணங்களை முன்னறிஞ்சு குற்றங்களை தடுக்கின்றது முடியவே முடியாது. அந்த வக்கர எண்ணங்கள் உருவாகாம இருக்கிறதுக்கு சமூக நலனை பேசணும். சமூகத்துல நம்ம எப்படி இருக்கணும்ன்றத ஒவ்வொருத்தருக்கும் நம்ம பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயமான சூழல்ல இந்த சமூகம் இருக்கு. அதை முன்னிறுத்தாம வெறும் அரசியல் அதிகாரத்துக்காக மட்டுமே வந்து இதை வந்து கேடயமா பயன்படுத்துறது இருக்கிறதுலே மிகப்பெரிய அயோக்கித்தனம். இந்த அயோக்கித்தனத்தை தொடர்ச்சியா அரசியல்வாதிகள் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரியான அயோக்கித்தனத்தை பண்றதை விட்டுட்டு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து பக்குவப்படுத்துங்க சமூகத்தை, அதுக்கு பாடம் நடத்துங்க. அது தொடர்ச்சியா வளர்த்து எடுக்கலாம்ல. அது நான் ஒரே நாள்ல மாறிடும் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல மாறிடும் அப்படியெல்லாம் கிடையாது. இந்த சமூகத்துல நாம 100 பேருக்கு பாடம் எடுக்கிறோம்னா முதல் பேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 50 பேர் சரி வருவோம், பின்னாடி 10 பேர் ஆகும். அது குறையுமே ஒழிய அது முழுசா நம்மளால தொடச்சிட முடியாது. ஆனால் இது பாடம் எடுக்க வேண்டியதோ இதை நம்ம சொல்லித்தர வேண்டிய ஏன் கட்டாயம்னா, நீங்க எந்த அளவுக்கு நீங்க இந்த சமூகத்தை பில்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நம்மளுடைய ரிசல்ட்ன்றது 100 பேரும் பாஸ் ஆகி ஒரே அடிக்க எல்லாரும் தெரிஞ்சு வந்துருவாங்கன்றது இல்ல. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நீங்கள் கற்பிதன் மூலியமாக குறைக்க முடியுன்றது உண்மைதான். இந்த சமூகம் ஆண் சமூகம் பெரும்பாலான பெண்களுக்கு எதிரான குற்றம் பண்ண சமூகம் தான். எங்க தொடங்குச்சோ அங்கிருந்து. ஆனா அங்கிருந்து நம்ம இவ்வளவு வளர்ந்து வந்திருக்கோம்ல. தமிழ்நாட்டில இப்ப பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவிலே குறைஞ்சிருக்கு. உலக லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருந்தாலையும் தமிழ்நாட்டில் நம்ம குறைச்சி வச்சிருக்கோம். அதற்கான என்ன, இங்க ஆட்சியாளர்களோ இல்ல சுத்தி இருக்கிற கருத்தியல்வாதிகளோ இல்ல குடும்ப அமைப்போ மற்ற எல்லாமே சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா, பெண்களை இப்படிதான் அணுகணும்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய குடும்பங்களோ சொல்லக்கூடிய அமைப்புகளோ கருத்தியல்வாதிகளோ இல்ல முற்போக்குவாதிகளோ இருக்கிற பட்சத்துலதான் இதை நம்ம சாத்தியப்படுத்தியிருக்கோம். அந்த சாத்தியப்படுத்துதல அரசுக்குள்ள உட்காரக்கூடிய ஆட்கள் இன்னும் அதிகப்படியா அதை வந்து ஊக்குவிக்கணும். அதை விட்டுட்டு தான் சார்ந்த அரசியல் கட்சிகளோ நபர்களை வச்சுக்கிட்டு குற்றத்துக்கு துணை போற மாதிரி அதெல்லாம் நாங்க கைது பண்ணிட்டுமே அதுக்கு மேல நாங்க என்ன பண்ண முடியும்ன்ற திமிருச்சனாவட்டோட நம்ம யாரையும் அணுகக்கூடாது. ஏன்னா உங்களை போலத்தான் என்ன போலத்தான் ரத்தமும் சதையா இருக்கக்கூடிய மனிதர்கள். அவர்களுக்கும் வலியும் உணர்ச்சியும் எல்லாருக்கும் உண்டு. அவர்கள் துயரத்தில் இருக்கும் போது என்னால என்ன பண்ண முடியும், இதுக்கு மேல நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க கூடாது. ஐயா நடக்கக்கூடாதது இங்க நடந்து வச்சு அதற்கான தண்டனைக்கு உண்டான நடவடிக்கைகளும் பண்றோம். இனிமே நடக்காத இருக்கிறதுக்கான பிரிவென்ஷன் நம்ம எடுப்போம். தொடர்ச்சியா இதுக்கான கற்பிதங்களை உருவாக்குவோம். இந்த சமூகத்தை நம்ம பலப்படுத்துவோன்ற வார்த்தைகளை பேசக்கூடிய பக்குவமான தலைவர்கள் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சிகள்ல இல்லை. ஒரு பக்குவப்பட்ட தலைவர் என்ன சொல்லுவான், ஒரு குற்றம் நடந்திருக்கு அந்த இடத்துல செய்ய முடியலன்னா ஒண்ணு பொது மன்னிப்பு கோரணும். நாங்க ஆட்சியில இருக்கோம், என்னால இதை வந்து தடுத்து நிறுத்த முடியல, இதை எங்களால கண்டு பிடிக்க முடியலனாலையும்
குற்றவாளிக்கு தண்டனையும் வாங்கி கொடுத்துரும், இருந்தாலும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறேன்றதாவது ஒரு மனதார ஒரு மனுஷனா இருக்கணும். அதுக்கும் உங்களுக்கு தகுதி இல்லை. இல்ல இந்த குற்றம் நடந்துருச்சு, நாங்க கைது பண்ணிட்டோம், இந்த தண்டனையை நான் வாங்கி கொடுத்துட்றோம், இனிமேலுக்கு இது நடக்காம இருக்கிறதுக்கான நாங்க ப்ரிவென்ஸை வந்து நாங்க தொடர்ச்சியா படுத்துறோம். பள்ளிகள்லயும் கல்லூரிகள்லயும் சமுதாய கூடங்கள்லயும் சுத்தி இருக்கக்கூடிய பொது இடங்கள்லயும் நாங்க வந்து அரசு வந்து ஒரு அமைப்பா வச்சு தொடர்ச்சியா நாங்க பேசுறோம், பண்றோம், இந்த சமூகத்தை பண்படுத்துவோம், அதற்கான வேலைகளை இந்த ஆட்சி அரசு நடத்தும் பேசியிருந்தா நீங்க உண்மையிலேயே மக்களுக்கான அரசுன்னு பேசலாம். கைது பண்ணிட்டோம், இதுக்கு மேல நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பொறுப்பை தட்டி கழிக்கிற மனசு இருக்குல்ல, அது இருக்கிறதுலே வக்கரமான மனசு. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ஆட்சியில உக்காந்துக்கிட்டு தான் தவறான போக்கு இந்த சமுதாயத்துல வச்சுட்டே இருக்காங்க. தயவு செய்து இந்த சமூகத்தில் குற்றங்களை எப்படி அணுகணும்னா, தனிப்பட்ட மனித குற்றங்களை வந்து நம்மளால தடுக்கவே முடியாது. குற்ற பின்னணியில் உள்ளவங்களை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு 30 குற்றவாளிகளை கைது செஞ்சுதான் அவங்களுடைய கட்சிக்காரர்கள் தம்பட்ட அடிக்கிறாங்கல்ல, அந்த குற்றவாளிகளை குற்றம் பண்ணாம தடுக்க முடியும் உங்களால, அவ்வளவுதான். ஆனால் இந்த சமூகத்தில் குற்றம் தொடங்குறதுன்றது அது எந்த புள்ளியில வேணாலும் தொடங்க, அது யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அதனால குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி ப்ரிவென்ட் தான் பண்ண முடியும், குற்றம் நடந்ததுக்கு பிறகு தண்டனை கொடுக்க முடியும். இனி வர்ற காலங்களில் சமுதாயத்தை பண்படுத்துறதும் நம்ம சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் இது விழிப்புணர்வை ஏத்துறது மூலியமா தான் இதை நம்ம சரி செய்ய முடியுன்றதை நம்ம தொடர்ச்சியா உணரணும். அதைத்தான் இந்த சமூகத்துக்கு கடத்தணுமே ஒழிய நீ வந்தா இல்ல நான் வந்தா இல்ல நாளைக்கு நான் இன்னொருத்தனை கூப்பிட்டு வந்து ஆட்சி நடத்தினா மாறிடும் நினைக்கிறதுன்றது முழுக்க முழுக்க அரசியல் வெறி பிடித்தவர்களுடைய பேச்சாதான் இருக்கும். அந்த பக்கம் நம்ம போகவே விரும்பக்கூடாது. ஏன் நம்ம வந்து இவ்வளவு காலமா நம்ம படிச்சோம், இவ்வளவு காலமா ஒன்னா பேசணும், இவ்வளவு பழகி இருக்கிற பட்சத்துல இந்த சமூகத்தை எப்படி அணுகணும்ன்றது நம்ம ஒரு 4 பேர் உட்கார்ந்து பேசும்போது இப்படிதான் நம்ம அணுகிக்கிறோம். ஆனால் இந்த சமூகத்துல இதே போல அமைப்பு எல்லாருக்கும் அமையாது. அப்ப என்ன பண்ணணும், அதை அரசாங்கம் முன்னெடுக்கணும். எங்கெல்லாம் மக்கள் வந்து பெரும்பான்மையா கூடுறாங்களோ, எங்கெல்லாம் குழந்தைகள் இருக்கோ, அங்கெல்லாம் நாமெல்லாம் ஒரு பண்பட்ட சமூகம், இவர்களை இப்படித்தான் அணுக வேண்டும்ன்றது பாடம் எடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இது இந்த அரசு செய்யணும்னு நம்புவோம். அப்படி இல்லை இனி வர்ற காலத்துல முற்போக்கு சிந்தனை கொண்ட ஆட்சியாளர்கள் வரும்போது இதை பண்ணுவாங்கன்னு நம்புவோம். குறைந்தபட்சம் தன் ஆட்சி கீழே நடக்கக்கூடிய குற்றங்களை தார்மீக பொறுப்பேற்று குறைஞ்சபட்சமாவது பாதிக்கப்பட்ட மக்களிடம் கனிவாவும் ஆதரவோடும் பேசுவதோடு அந்த நிகழ்வுக்கு சற்று பொறுப்பேற்று பழங்க. ஆனா பொறுப்பேற்கிறதுக்கு தயங்கக்கூடிய அரசியல்வாதிகளை நான் இப்பதான் பாக்குறேன். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. தட்டி கழிச்சிட்டு ஓடிடுவாங்க. பின்னால வந்து இல்ல இது ஏதாவது சரி பண்றனால பேச, ஆனா பொறுப்பேற்கவே தயங்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர்களை கொண்ட ஆட்சிகாலனா அது இதுவாதான் இருக்கும். அது தமிழர் சொல்லுங்க. இல்ல பொறுப்பேற்கிறது மட்டும் இல்ல, நன்றி சொல்றதையுமே தட்டி கழிக்கிற ஆட்சியாளர்கள் இருக்கிற தமிழகமா ஆயிடுச்சு இது. தமிழ்நாட்டு அரசு வந்து நன்றி கூட செலுத்தாது யாருக்குமே. ஓட்டு போட்ட மக்களுக்கு முதல்ல இவங்க நன்றி செலுத்தி அந்த ஒரு பேசிக்கோட ஒரு நாகரிகம் இருந்தா தானங்க. அடிப்படை நாகரிகமே இல்லைங்க அவங்க அப்புறம் எப்படிங்க பொறுப்பேற்பாங்க தவறுகளுக்கு? இது கண்டிப்பா நம்ம எல்லாருமே எழுப்ப வேண்டிய கேள்வி. பேசுங்க. கேட்கலாம். இனி வர்ற காலங்கள்ல எல்லா பிரச்சனைக்கும் நம்ம அமர்ந்து பேசதான் போறோம். மக்கள் கேட்கட்டும், அதை முடிவு பண்ணிக்கிட்டோம். நம்மளோட வேலை இனி தொடர்ந்து பேசுவது. முன்னாடி நம்ம பேசின இடங்கள் எல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணல, அதை மக்களுக்கு தெரியப்படுத்தல. இந்த முறை நம்ம அதை செய்ய துணிஞ்சிருக்கோம். தொடர்ச்சியா பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுப்போடையும் இந்த சமூகத்துக்கு, அதான் இன்றைய காலகட்ட குழந்தைகள் சொல்ற மாதிரி அந்த பழைய பூமர்த்தனத்தோட பேசுவோம். அந்த பூமர்த்தனத்தால மட்டும்தான் இந்த சமூகம் நாகரிகம் அடைஞ்சிருக்கு. அந்த நாகரிக சமூகத்தை கட்டியமைக்க இன்னும் கொஞ்சம் பூமர்த்தனமாக பேசுவோம். அதுக்குள்ள இந்த சமூகத்தை இழுக்க பார்ப்போம். வேற வழி இல்லை. ஏன்னா இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கிற வேகம்ன்றது என்றாவது ஒரு நாளைக்கு விபத்து கொண்டு வந்துடும். அதுக்குள்ள வந்து இந்த சமுதாயத்தை அனுமதிக்க எங்களுக்கு புரியல. ஏன்னா பொய்யின் பின்னாடி போகுது, தவறான செய்திகள் பின்னாடி போய் கண்மூடித்தனமா நம்பி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் இழந்து உரிமைகளை இழக்கக்கூடிய சூழல் லெவலுக்கு கொண்டு போய்